ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரை தேடுகிறவர்கள், அவரால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள் யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல விரும்புவது, உன் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த 2024வது ஆண்டு என் வாழ்க்கையில் நான் பெருசாக எதையும் பார்க்கலையே, நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன், நிறையா போராட்டங்களை சந்திச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், நிறைய துக்கமான நிகழ்வுகள், துயரங்கள், கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சாரு, இப்போ வருஷமே முடிய போகுது, இப்படிப்பட்ட சூழலில் வந்து நான் நிற்கிறேனேன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த வசனத்தில் சில பிரிவுகளாக இந்த வசனத்தை பிரித்து நம்ம தியானம் பண்ணால் அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது இந்த வசனம் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இந்த யதார்த்தமான ஆட்கள் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும். நீங்களும் நானும் ஏதோ போன போக்கில் வந்த வாக்கில் வந்த ஆட்கள் கிடையாது. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் நம்மளை அழைத்திருக்கிற அழைப்பு அவருடைய தீர்மானத்தில் இருந்துச்சு. நம்மளை ரட்சித்த ரட்சிப்பு அவருடைய தீர்மானத்தில் இருந்துச்சு. அதனால் நம்ம ஏதோ ரொம்ப நம்மளுடைய ரட்சிப்பை குறித்தோ நம்மளுடைய அழைப்பை குறித்தோ இந்த இடத்துல நம்ம இருப்பதை குறித்தோ சாதாரணமாய் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இட் ஹேஸ் காட்ஸ் பிளான் இன் இட். இதிலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தேவன் தம்முடைய திட்டத்தின்படியே நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, தேவ திட்டத்தின்படி அழைக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நம்ம சூழல் வேணா ஒரு மாதிரி இருக்கலாம். சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் நம்மளை பயமுறுத்துவதற்கும் நம்மளை கீழே விழ தள்ளுவதற்கும் கடினமான சில சூழல்களை, காரிருள் போன்றதான அனுபவங்களை நமக்கு முன்பதாய் வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறதுனால அதுவும் நன்மைக்கு ஏதுவாகத்தான். அல்லேலூயா. அப்போ இதில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிறார். அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை தீமையாக நம்மளுடைய கண்கள் பார்த்ததோ அவைகளை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்தது அந்த வசனத்தில் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். The people, those who love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் என்ன கைவிட்டுருவாரா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை, தேவனை நேசிக்கிறவர்களை கைவிட்டுருவாரா? கடந்த வாரத்தில் நான் சொல்லும்போது உங்களுக்கு பேதுருவை குறித்து ஒரு காரியம் சொன்னேன். இயேசு பேதுருவிடத்தில் வந்து கேட்கிறாரு, பேதுருவை நீ என்னை நேசிக்கிறாயான்? பேதுரு ஆமாண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னார். திருப்பியும்
ஆண்டவர் விடலை. திருப்பியும் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, பேதுருவே, டு யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவர், என்ன செய்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் விடலை பாருங்க. திருப்பியும் கேட்குறாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயான்னு. பேதுருவுக்கே இப்போ சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் ஒருவேளை பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் கேட்குறாரோ, ஒருவேளை நம்ம பண்ண அந்த ஃபால்ட்டு, நம்ம பண்ணதான தவறெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் கேட்குறாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா பேதுருவுக்கு தெரியும் ஆண்டவரை நேசிக்கிறார் தான், ஆனால் என்ன இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது இவர்கிட்ட. நீ என்னை மறுதலி பண்ணா, அதெல்லாம் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் என்ன செஞ்சிட்டாரு, மறுதலிச்சிட்டார். அப்புறம் மோசே, எலியா, அப்புறம் இயேசு அந்த அந்த மறுரூப மலையில் நிற்கிறதான சீனை பார்த்த உடனே இவர் உடனே சொல்கிறாரு, இங்கேயே ஒரு கூடாரத்தை என்ன செஞ்சிருவோம், போட்டுருவோம். அப்புறம் இவர் சில நேரங்களில் சொல்கிற ஆலோசனைகளை பார்த்து இயேசுவே சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, இப்படியெல்லாம் திட்டு வாங்கியிருக்கிறோம், இப்படியெல்லாம் தேவையில்லாத பேசியிருக்கிறோம், இப்படி நிறைய நம்மள்கிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன சொல்கிறது. அவருக்கு ஒன்றும் புரியலைங்க. திருப்பியும் இயேசு கேட்ட உடனே கடைசியாக சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் அறிவீர், நீர் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உடனே தான் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அந்த பேதுருவை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். யார் ஒருவர் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்தார்னு உதாரணங்கள் வேதத்தில் நமக்கு இருக்கும்போது, நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கிறதுனால நம்மளை எப்படிங்க அவர் கைவிடுவார்? நமக்கு அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறபடினால், அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறபடினால் அவர் நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், பலர் இதுக்கு வெளியே இருக்கிறாங்க. ஏன் அவங்கள மாதிரி நமக்கு என்ன வேலை இல்லையா, அவங்கள மாதிரி நமக்கு என்ன குடும்பம் இல்லையா, நமக்கு என்ன மற்ற காரியங்கள் இல்லையா? ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். பிகாஸ் we love Jesus. காரணம், நாம் இயேசுவை நேசிக்கிறோம், அதனால தான் அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், அதனால தான் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதை சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னை நேசிக்கிறவர்கள் ஆகையினால் everything happens for good. எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். இந்த 2024 நடந்ததெல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 2024 நீங்கள் ஏதாவது சில இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மைக்கு எதுவாகவே நடந்தது. அல்லேலூயா. நீங்கள் சில கடினமான பாதைகளை கடந்து போயிருந்தீங்கன்னா, நன்மைக்கு எதுவாகவே நடந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த 2024 தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்து தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். புதிய வருஷத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம், புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே இந்த வருடத்தில் செய்த கர்த்தர் புதிய வருஷத்தில் புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய தாளந்து வரங்கள், புதிய நன்மைகள், இவைகளினாலே நம்மை நிறைத்து ஆசீர்வதித்து புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை இன்னைக்கு ஆவியானவர் என்கிட்ட பேச என்னை ஊந்துதல் பண்ணினார்னா, அநேகருக்கு வருடத்தின் கடைசியில் இருக்கிற கேள்விகள், ஏன் இந்த வருடத்தில் இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த வருடத்தில் இது மாதிரியான சூழல், ஏன் இந்த வருடத்தில் இன்னும் இது மாதிரி நடக்கலை, இதெல்லாம் எதிர்பார்த்தேன் இது நடக்கலை, இப்படி செய்யணும்னு நினச்சேன் முடியலை, இப்படி ஏன் இவ்வளோ தடைகள், இவ்வளவு பிரச்சனைகள், ஒய் ஒய் ஒய்
இப்படி நிறைய கேள்விகளோடு வருட கடைசியில் உட்கார்ந்திருக்கிற நமக்கு பதில் உண்டாகும்படி தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுகிறார். கேள்விகளோடு நீங்கள் இருப்பீர்களானால், ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார், ஏன் இப்படி நடந்துச்சுங்கிறதான அந்த எண்ணங்களோடு கேள்விகளோடு ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கேள்விகளுக்கு ஒரே பதில் தான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. ஆம், நீங்கள் அப்படி சொல்லி பாருங்க, புது வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் ஏன் செய்யலை, ஆண்டவர் ஏன் இதை தடை பண்ணிட்டார்னு குறைபட்டு கொள்ளாதீங்க. ஏன் இதை அனுமதித்தார் என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காதீங்க. மாறாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு சொல்லி பாருங்க. 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஆமென். ஆமாம், இன்னைக்கு நம்முடைய கேள்விகள் தான் நம்மளை சோர்வுக்குள்ளாக்கி விடுகிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் வைக்கிறதான அந்த கேள்விகள் அநேக நேரங்களில் நம்மளை அவிசுவாசம் உடையவர்களாய் மாற்றி விடுகிறது. அதனால ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கேள்விகள் வேண்டாம், அவிசுவாசத்தையும் சோர்வையும் நீக்கி போடுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில் தேவன் எதை செய்தாலும் அவைகள் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் செய்வார். அல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க. இன்னும் 2 நாள் தான், புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஏன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்? Why everything happens for good? என்ன பாஸ்டர், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அது எப்படி, ஏன்? வேதம் சொல்லுதுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். காரணம் ஏனென்றால், சில குறிப்புகளை சொல்கிறேன், அதை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தையின் ரகசியத்தை புரிஞ்சுக்குவீங்க. ஏன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு தேவன் சொல்லி வைத்திருக்கிறார் என்கிற அந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். காரணம், தானியேல் 4வது அதிகாரம் 25வது வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. நீங்க தானியேல் 2:21 வாசிச்சீங்கன்னா அங்கேயும் வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுப்பது, நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறவர். Our Lord is in control. மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிற தேவன் அவர். உங்களையும் என்னையும் யார் ஆளுகை செய்கிறது? அப்படி தேவன் ஆளுகை செய்கிறார். God rules over. God takes control over. தேவன் ஆளுகை செய்கிறபடினால சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்வது யாரு? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், நான் தான் பிரயாசம் எடுக்கிறேன், நான் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் முயற்சிக்கிறேன். சிலர் சொல்கிறாங்க பாருங்க, அது என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். ஏங்க 10 நாள் படுத்துட்டா சம்பாத்தியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்களை சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, உழைக்க தகுதி கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, எல்லாத்தையும் செய்கிறது யார் தான்? ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்வதே அவர் என்கிறதுனால சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அல்லேலூயா. அப்போ நம்மளை
கண்ட்ரோல் பண்ணுறதும், நம்மளை ரூல் பண்ணுறதும், நம்மளை ஆளுகை செய்கிறதும் கர்த்தராய் இருக்கிறபடியினால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்வார். விசுவாசித்தால் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க. சாத்தான் வந்து தேவனிடத்தில் கேட்குறான், அவனை உத்தமன் உத்தமன்னு புகழ்ந்து தள்ளுறீங்களே ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லாத்தையும் பெற்று வாழ்கிறவன் உத்தமனாக இருக்கிறதுல ஒன்றும் பெரிய காரியம் கிடையாதே, எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அவன் உத்தமனாக இருக்கிறானா என்பதை மாத்திரம் பார்க்க வேண்டும். அதனால யோபுவை நான் சோதிக்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, சரிப்பா, பெர்மிஷன் கிராண்டட், நீ அவனை சோதிச்சுக்கோ. பிசாசு உடனே யோபுக்கு இருந்ததான ஆஸ்திகளை அழித்து போட்டான், குடும்பத்தை சீர்குலைத்தான், எல்லாத்தையும் எடுத்து போட்டான். சரீரத்தில் டாப் டு பாட்டம் வியாதி. இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் வியாதியும் கொடுத்ததான பிசாசு மனைவியை மாத்திரம் எடுக்கல பாருங்க. ஆமாம், ஒருத்தர் இப்படியா சொன்னார், அவன் மனைவியை எடுக்கல, ஏன்னா என்ன மனைவியை எடுத்துட்டா ரெட்டிப்பான நன்மை வரும்போது அப்புறம் என்ன வந்துடும், 2 நன்மை வந்துடும். அது ஒன்று. இன்னொன்று, மனைவியை உயிரோட விட்டு வச்சுருந்தான். ஏன்னா இருக்கிற எல்லா வேதனையோட யார், மனைவி வேதனை பெரிய வேதனைன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மாவும் பாருங்களேன், யோபுவை சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எங்கேயாவது எந்த பொண்டாட்டியாவது இப்படி சொல்லுவாங்களா? ஏன் உயிரோடு இருக்க, செத்து தொலை. அந்த அம்மா சொல்லுது, நீ ஏன் உயிரோடு இருக்கணும், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு செத்து போயிடு. அப்போ பிசாசுக்கு இது தெரியுது, இந்த அம்மாவை பத்திரமா வச்சுருந்தோம்னா இந்த அம்மா இருக்கிற பிரச்சனையோட பெரிய பிரச்சனையாக என்ன செய்யும், யோபுவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த அம்மாவை அவன் தொடலை. இப்படியெல்லாம் சரீரத்தில் வியாதி பிரச்சனைகளோட இருக்கிற அந்த யோபு தேவன் பிசாசு எல்லா வியாதியும் கொடுத்து சோதிக்கும் போது தேவன் அந்த பிசாசுட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, யோபனுடைய சரீரத்தில் நீ வாதியை கொடுத்துக்கோ, என்ன வாதிச்சுக்கோ, ஆனால் அவன் ஜீவனை மட்டும் தொட உனக்கு அனுமதி கிடையாது. ஏன்? அவர் லைஃப் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் அது அவருடைய கரத்தில் இருக்கிறதே. அல்லேலூயா. அதை அவர் ஆளுகை செய்கிறார், அவர் அவைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால பிசாசுக்கு அதில் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. தேவ பிள்ளையே, சகோதரா சகோதரி, இந்த இடத்துல கூடி இருக்கிறதான அருமையான விசுவாசியே, உங்கள் வாழ்க்கையை அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்திருக்கிறது. விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரே ஆளுகை செய்கிறவர். ஆமேன். அப்போ நம்ம வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்கிறதுனால அவர் நன்மையை மாத்திரம்தான் செய்வார். அல்லேலூயா. ஒரு நாள் அதில் தீமை என்ன செய்யாது, இருக்காது. அவரே ஆளுகை செய்து அவர் எப்படிங்க தீமையை கொடுப்பாரு, அவர் ஆளுகை செய்கிறபடினால் அதில் நன்மை தான் இருக்கும். ஆமேன். ஆமாம். அப்போ ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆளுகை செய்வது நீங்கள் தான். எத்தனை பேர் அப்படி அறிக்கை பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது நீங்கள் தான் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு நாளும் அதை கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஏனென்றால் எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே போதும். இப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிடலாம். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனம். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, நான் உன்னை தாயின் வயிற்றில்
உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். இந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. நான் எலியாவை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே எலியாவை அறிந்தேன். இந்த வசனத்தில் எல்லாரும் உங்க பேரை போட்டுக்கோங்க. அவர் நம்மளை சும்மா ஒன்றும் இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடல. அவர் தமது அனாதி தீர்மானத்தின்படியே நம்மை அழைத்தவர். அல்லேலூயா. He has a plan. He has a purpose. நம்மை குறித்து தேவனுக்கு திட்டமும் நோக்கமும் உண்டு. ஒரு அனாதி தீர்மானம் உண்டு. ஆங்கிலத்தில் அழகா சொல்லியிருக்கு, He had a plan. அவருக்கு நம்மை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையில், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தேவன் நம்மளை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவ நோக்கத்திலையும் தேவ திட்டத்திலையும் இருக்கிற ஆட்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமா. உங்களை குறித்து கூட இருக்கிற மற்றவர்களுக்கு வேணா எந்த ஒரு நோக்கமும் திட்டமும் இல்லாமல் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நம்மளை குறித்து மற்றவர்களுக்கு வேணா எந்த ஒரு திட்டம் இருக்காது, எந்த ஒரு நோக்கமும் இருக்காது. பட் ஆனால் தேவன் நம்மை குறித்து திட்டம் கொண்டு இருக்கிறார். நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் என்ன செய்து இருக்குது. அதனால அந்த தீர்மானத்தின்படி, அந்த திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறபடினால் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்மளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்ப தைரியமா சொல்லலாம், சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. ஆமா. நம்மளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறபடினால அவர் நம்மளை கைவிட்டுற மாட்டார். நம்மளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறதுனால நம்மளை சும்மா விட்டு விட மாட்டார். He will do the good things. நன்மைக்கு ஏதுவானவைகளையே தேவன் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப முதலாவது பார்த்தோம், அவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். இரண்டாவது, நம்மை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. மூன்றாவது, சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? நீங்க இன்னைக்கு ஆராதிக்கும்படி வந்திருக்கிறதான அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்க இங்க கூடி தொழுது கொள்ளும்படி ஆராதிக்கும்படி வந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவர் நல்லவர். என்னதான் செய்வார்? நல்லதைத்தான் செய்வார். அவர் நல்லவர், நன்மையானதை தான் செய்வார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் அவர் நல்லதையே செய்வார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஆமென். ஆம். அவரிடத்துல தீமை கிடையாது. அவரிடத்துல வேற்று நிழல் கிடையாது, மாறுகிற நிழல் கிடையாது. அவரிடத்துல அந்த தீமையை எண்ணி பார்க்கிறதான அந்த எண்ணம் கூட கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அவர் அப்படிப்பட்ட நல்ல தேவன். அவ்வளவு நல்லவராக இருக்கிற அந்த இயேசு நம்ம வாழ்க்கையில் நன்மையானதை மாத்திரம்தான் தருவார். அவர் நன்மையை மாத்திரம்தான் செய்வார். உலகத்தின் பார்வையில், மனிதர்களாகிய நம்முடைய பார்வையில் வேணாம் சில காரியங்கள் தீமையை போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு,
அது தீமை அல்ல, அதுவும் நன்மைதான். அல்லேலூயா. அதுவும் நன்மைதான். உன் பார்வையில் தீமையாய் தோன்றுதா, அந்த தீமையை கூட நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் அவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதையே தருவார். அவர் நல்லவர். ஆமென். God is good. அப்போ அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்ம தைரியமாக சொல்லலாம், சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அவர் நல்லவராக இருக்கிறபடினால் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாகவே செய்வார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் நம்ம சந்திக்கிற சூழலை, நம்ம படுகிறதான பாடு பிரச்சனைகளெல்லாம் பார்த்து ஆண்டவருடைய அந்த நல்லவர் என்கிறதான அந்த குணாதிசயத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட்டுற வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம கடந்து செல்லுகிற பாதைகள், நம்ம சந்திக்கிற சூழல்களை பார்த்த உடனே இயேசு நல்லவர் என்கிறதான அந்த குணாதிசயத்தை ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறைத்து மதிப்பிட்டுறக்கூடாது. அவர் நல்லவர் என்பதில் ஒருபோதும் மாறுவதே கிடையாது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களை நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 12. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் தேவன் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆங்கிலத்தில் இந்த கிருபையும் பலனையும் சேர்த்தே பூரணமாய் விளங்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா தேவனிடத்தில் பரிபூரண கிருபை உண்டு. நம்முடைய தேவனிடத்தில் என்ன உண்டு? பரிபூரண கிருபை உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், அந்த என்றும் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். 2024 என்றும் உள்ளது, 2025 என்றும் உள்ளது, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பரிபூரண கிருபையுடையவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவரிடத்துல பரிபூர்ணமான அந்த கிருபை இருக்கிறதுனால அவர் அந்த கிருபையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்துவார். ஆகையினால தான் சொல்கிறேன், சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. அவர் நம் மீது பரிபூரண கிருபையுடையவர். அவருடைய கிருபை நம்ம மேலே பரிபூரணமாக இருக்கிறபடினால சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஒரு வேளை கேள்விகளோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சே, எனக்கு இப்படி நடந்துருச்சே, என்ன இப்போ புது வருஷத்துக்குள்ளே வேற போகிறேன், பழைய வருஷத்தில் இப்படியெல்லாம் நான் சந்திச்சேனேங்கிறதான கேள்வியோடு இருப்பீர்களானா, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. அவர் பரிபூர்ணமான கிருபையுடையதான தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்ததும் நடந்ததும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. அல்லேலூயா. அவர் நன்மையை மாத்திரமே செய்கிற தேவன். கிருபையினாலே நிறைத்து உங்களை நடத்தி வந்ததான தேவன் புதிய வருஷத்துலையும் இதே பரிபூர்ணமான கிருபை அளவில்லாமல் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எளிமை நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில்.